ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, ரம்யா தீபாவோட தாலியை கழுத்தில் வச்சு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இதே மாதிரி டூப்ளிகேட் தாலி நம்ம ரெடி பண்ணி கொண்டு போய் வச்சிடணும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே கார்த்திக் கோவிலுக்கு வருவாங்க. அபிராமி அழுதுகிட்டே இருப்பாங்க. என்னம்மா ஆச்சு அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்கும்போது அபிராமி நடந்த விஷயம்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே இருக்க அந்த சாமியார் அம்மா கிட்ட தீபாவோட தாலியை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வந்தால் நல்லபடியாக எல்லாமே நடக்குன்றதுக்காக கொண்டு வந்தேன். ஆனால் நான் வெளியே வரும்போது என்னோட பையை வந்து யாரோ திருடிட்டு போயிட்டாங்க. என்னோட சந்தோஷம் கொஞ்ச நேரம் கூட நிலைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்டால் கார்த்திக், சரி அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்து, இல்லை கார்த்திக், நீ எப்படியாச்சும் அந்த தாலியை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாகணும். அது உன்னோட கடமைப்பா. நான் இல்லைன்னா வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக், ஏமா அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க? உங்கள் உடம்புக்கு எதுனா வந்துட போது, நீங்கள் அழாதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அபிராமி வந்துட்டு, ரம்யா என் கூட இருந்திருந்தானா இந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா? அவள் வந்தா ஆனால் என் கூட இல்லாமல் போயிட்டாலே அப்படின்வாங்க. என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்கும்போது, ஆமாப்பா, கோவிலுக்கு ரம்யா வந்திருந்தா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே கார்த்திக் வந்துட்டு, சரிங்கம்மா, உங்களோட ஃபோனை என்கிட்ட கொடுங்க அப்படின்வாங்க. எதுக்குமா, எதுக்கு கார்த்திக், போலீஸ்க்கு கால் பண்ண போறியா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைம்மா, நீங்கள் எங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு பார்த்தீங்கன்னா ரம்யாவுக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, சொல்லுங்கள் கார்த்திக், என்ன விஷயமா கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்வாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கிளம்பி இங்கே இருக்க அம்மன் கோவிலுக்கு வரீங்களா அப்படின்வாங்க. எதுக்குன்னு கேட்கும்போது, நீங்கள் கிளம்பி வாங்க, நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்வாங்க. ரம்யாவும் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வருவாங்க. கார்த்திக்கிட்ட என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு, அம்மாவுக்கும் தீபாவோட தாலியை கோவிலுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. பூஜை பண்ணிட்டு கொண்டு போகும்போது ஏதோ திருடன் வந்து அம்மாவோட பேக்கை திருடிட்டு போயிட்டான் அப்படின்வாங்க. ஓ அப்படியா கார்த்திக் அப்படின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்துட்டு, நான் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரேங்க அப்படின்வாங்க. உங்களுக்கு திருடனே தெரியாமல் நீங்கள் எப்படிங்க போலீஸ் ஸ்டேஷன் போவீங்கன்னு ரம்யா கேட்பாங்க. அதுக்கு கார்த்திக், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அம்மாவோட பேக்கில் வந்து அவங்களோட ஃபோன் இருந்தது, அந்த ஐஎம்ஐ நம்பரை வச்சுட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ரம்யா வந்துட்டு, ஐயோ அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டுமே, இப்போ கார்த்திக் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் நம்ம தானே மாட்டுவோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ கார்த்திக் வந்து, அம்மா கூட நீங்கள் கொஞ்சம் ஆறுதலாக இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்திக் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ரம்யா வந்து மனசுக்குள்ளேயே, நம்ம தேவையில்லாமல் மாட்டிப்போம் போல இருக்குது, இந்த கார்த்திக் வேறு சும்மாவே இருக்க மாட்டார் போல இருக்குது, அவர் வேறு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு அந்த ஐஎம்ஐ நம்பர் வச்சுட்டு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது, நம்ம அதை கவனிக்காமல் கொண்டு போயிட்டு பேகை வேறு வச்சுட்டுமே, போலீஸ் வந்தால் கண்டிப்பாக நம்மள தானே பிடிப்பாங்க அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நேராக அபிராமி கிட்ட போவாங்க. அழாதீங்க ஆண்டி, கார்த்திக் நடந்த விஷயம் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார், கண்டிப்பாக அவர் தாலியோட வருவார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட அபிராமி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு, சரிங்க ஆண்டி, நான் உங்களுக்கு போயிட்டு தண்ணி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே, நம்ம சீக்கிரமாக போயிட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும், இல்லை நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நேராக வெளியே வந்து காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. இதை கார்த்திக் பார்த்தீங்கன்னா அங்கேயே நின்று தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அவசர அவசரமாக அவங்களோட ரூமுக்கு போயிட்டு அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் ஃபோன் இருக்காது. என்ன ஒரு வேளை திருட அந்த ஃபோனை எடுத்து வச்சுட்டு நம்மக்கிட்ட நகையை மட்டும் கொடுத்தானா, சே இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவசர அவசரமாக தாலியை பேக்கில் வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி கோவிலுக்கு போயிட்டு கார்த்திகை கால் பண்ணிவிட்டு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, அந்த தாலி கிடச்சிருச்சு அப்படின்வாங்க. என்னங்க சொல்கிறீங்க, நான் இப்போ தான் போலீஸ் ஸ்டேஷன் அண்டை போய் நிறுத்தினேன் காரை, உள்ளே போக போகிறேன் அப்படின்வாங்க. நீங்கள் உள்ளெல்லாம் போக வேண்டாம் கார்த்திக், உடனே கிளம்பி வாங்க அப்படின்வாங்க. சரிங்க, எப்படிங்க தாலி கிடச்சிது அப்படின்னு வந்து கார்த்திக் கேட்பாங்க. அதுக்கு ரம்யா வந்து, ஆன்ட்டிக்கு தண்ணி வாங்குறதுக்காக போனாங்க, ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு ரவுடி வந்து பேக்கை திருடிட்டு போனானா, அவனை அடித்து பிடிச்சி அந்த பேக்கை வாங்கி வச்சுட்டு யார்கிட்ட கொடுக்கறது யாரோடதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் தான் வந்து என் ஃப்ரெண்டோட அம்மா ஆன்ட்டியோடது தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கை வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட கார்த்திக்கும், சரிங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பவும் காரை திருப்பி கோவிலாண்டே வந்து நிறுத்திட்டு ரம்யா கிட்ட போவாங்க. ரம்யாவும் வந்துட்டு, தாலி மட்டும் தான் கார்த்திக் இருந்தது, அம்மாவோட ஃபோனை காணும் அப்படின்வாங்க. பரவாயில்ல விடுங்க, ஃபோன் போனால் என்ன, அதான் தாலி கிடச்சிடுச்சுல, அம்மாவுக்கு அதுதான் முக்கியம், வாங்க போகலாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அபிராமி கிட்ட போயிட்டு, அம்மா தாலி கிடச்சிடுச்சுமா அப்படின்வாங்க. என்னப்பா கார்த்திக் சொல்கிற, தாலி கிடச்சிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா, இவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க, இல்லை இவங்க தான் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்தாங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே அபிராமியும், ரொம்ப தேங்க்ஸ் ரம்யா, உன்னால தான் இப்போது தீபாவோட தாலி கிடச்சிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து, அம்மா தீபாவோட ஃப்ரெண்டு இல்லை இவங்க, தீபாவோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக அவங்க உங்களை விட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்கம்மா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா, சரி வா கார்த்திக் போகலாம்னு சொல்லிட்டு கார்த்திகை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ ரம்யா மனசுக்குள்ளே, என்ன இந்த கார்த்திக் நம்ம என்ன பிளான் போட்டாலும் ஈஸியாக வந்து அது முறியடிச்சிடுறாரு, நம்ம கஷ்டப்பட்டு ரவுடியை வச்சு அந்த நகையை எடுத்துகிட்டு போனால் நம்மளே கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு, இந்த கார்த்திகை மீறி நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ரமேஷ் வருவாங்க. ரம்யாவோட அப்பா கிட்ட போயிட்டு, எப்படி மாமா இருக்கீங்க எல்லாம் விசாரிச்சுட்டு, ரம்மி
இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. மேலே தான்ப்பா இருக்கா, வருவா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கூப்பிடுவாங்க. ரம்யாவும் வந்துட்டு ரமேஷை பார்த்துட்டு, ஐயோ இந்த லூஸ் தான் இவன் சும்மாவே இருக்க மாட்டானே, ரம்யா ரம்மின்னு நம்மளை சொல்லி டார்ச்சர் பண்ணுவானே, என்ன பண்ணுறதுன்னு வந்து கீழே இறங்கி போயிட்டு பார்ப்பாங்க. அப்போ ரமேஷ் வந்துட்டு, என்னோட தேவதை எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு வித்தியாசம் இருக்குது இவங்க கிட்ட, முன்ன வெள்ளையாக இருந்தாங்க இப்போ கருப்பாயிட்டாங்க அப்படின்வாங்க. அதுக்கு ரம்யாவோட அப்பா, அவள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வெளியே போயிட்டுருக்காள் அப்படின்வாங்க. வெளியே போகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைங்க நீங்கள் மாமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரிப்பா சரிப்பா எல்லாம் பார்த்துட்டு இருக்கு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரம்யா வந்துட்டு, இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை கூப்பிட்டுட்டு, இவங்க வந்து காட்லாம் ரெடி பண்ணுறவங்க, உன்னோட காட் வந்து பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்குது, தேவதை மாதிரி இருக்கிற உனக்கு எப்படி இருக்கணும்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அங்கே வந்திருக்கவங்க கிட்ட மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது கேட்டால் அவங்களும் ஓகே சார் நான் மெஷர்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன், டபுள் காட் தானே அப்படின்னுவாங்க. பலார்னு வந்து ரமேஷ் அறிவாங்க. எதுக்காக மாப்பிள்ள அரைஞ்சிங்கன்னு ரம்யாவோட அப்பா கேட்கும்போது, பின்ன என்ன மாமா, ரம்யா வந்து தேவதை, அவள் உருண்டு பரண்டு பக்கத்தில் நானும் இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு குழந்தை, ரம்யா மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா எங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸில் வேணும், அதனால ஃபேமிலி கார்ட் ரெடி பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்ட ரம்யா டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த எபிசோட் எண்ட் ஆகும். தேங்க்யூ.